முகம் பளிச்சுன்னு இருக்க என்ன டாக்டர் செய்யலாம்? நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வரோம். சருமத்துல சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா, உடலுக்கு உள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள சரி செய்தால் மட்டுமே, சருமம் உங்களுக்கு பொலிவாக இருக்கும். அப்படி நம்ம உடல்ல கழிவுகள் இருந்தா, அதை எப்படிங்க வெளியேத்தலாம்? அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு, நைட்டு நல்லா முழிச்சிட்டு இருப்போம். தொடர்ந்து முழிச்சுக்கிட்டே இருக்குது. குறைந்தபட்சம் இரவு நேர உறக்கம் ஒவ்வொருத்தருக்கும் 7 மணி நேரமாவது ரொம்ப முக்கியங்க. ஸோ அப்படி இல்லாமல் நைட்டு நல்லா முழிச்சுக்கிட்டே இருக்கிறது, காலையில் தூங்குறது, திரும்ப 2 நாள் நல்லா நான் முழிச்சுக்கிட்டே இருக்கேன், 3வது நாள் ஒரு நாள் முழுவதும் அந்த மாதிரி ஸ்லீப் சைக்கிள் உங்களுக்கு சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக முகத்தில் உங்களுக்கு அங்கங்கே கரும்புள்ளிகள் ஏற்படுறது, ஃபேஸை டல்லாக இருக்கிறது, முகத்தில் உங்களுக்கு பொலிவு இல்லாத மாதிரி கருப்பாடிச்சு. ஸோ அது இதை டெய்லியுமே ஒரு ½ இதுக்காக நம்ம கரெக்டாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரும்போது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அந்த கரு வளையம் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகம் பளிச்சுன்னு இருக்க என்ன டாக்டர் செய்யலாம்? நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வரோம். சருமத்தில் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா, உடலுக்கு உள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகளை சரி செய்தால் மட்டுமே சருமம் உங்களுக்கு பொலிவாக இருக்கும்னு சொல்லலாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, உங்களுக்கு சரியாக உறக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்களை சுற்றி கருவளையம் வருது. அதே மாதிரி உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் முகம் சோர்வாக இருக்கும், முகமே ஒரு கருவடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்க முகம், அதாவது பேஷண்ட்ஸ் உட்காரும் போதே நமக்கு தெரியும், என்னங்க ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனா, ஒரு ட்ரைனஸ் தெரியும். ஸோ முகத்தில் கைகள்லாம் பார்த்தோம்னா ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் தெரியறத நம்ம பார்க்குறோம். அதுவும் முக்கியமாக இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க வராங்க இல்லைங்களா, அந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும், மேலே ஒரு வெண்மை பூத்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே உடலுக்குள்ள கழிவுகள் இருந்தால் நம்ம முகத்துலேயும் சருமத்திலையும் தெரியக்கூடிய விஷயம்தான். ஸோ அப்படி நம்ம உடலில் கழிவுகள் இருந்தால் அதை எப்படிங்க வெளியேற்றலாம்? அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு, நைட்டு நல்லா முழிச்சிட்ருப்போம், தொடர்ந்து முழிச்சுக்கிட்டே இருக்குது. குறைந்தபட்சம் இரவு நேர உறக்கம் ஒவ்வொருத்தருக்கும் 7 மணி நேரமாவது ரொம்ப முக்கியங்க. ஸோ அப்படி இல்லாமல் நைட்டு நல்லா முழிச்சுக்கிட்டே இருக்கிறது, காலையில் தூங்குறது, திரும்ப 2 நாள் நல்லா நான் முழிச்சுக்கிட்டே இருக்கேன், 3வது நாள் ஒரு நாள் முழுவதும் நான் தூங்குறேன். இந்த மாதிரி ஸ்லீப் சைக்கிள் உங்களுக்கு சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக முகத்தில் உங்களுக்கு அங்கங்கே கரும்புள்ளிகள் ஏற்படுறது, ஃபேஸை டல்லாக இருக்கிறது, முகத்தில் உங்களுக்கு பொலிவு இல்லாத மாதிரி கருப்படைஞ்ச மாதிரி தெரியுங்க. என்னதான் நீங்கள் மேக்கப் போடுங்களேன், ஸோ ஓகே அப்படிங்க, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், இதெல்லாம் போடுறனாலும் முகத்தில் அந்த சோர்வு உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஏன்னா உடலில் நிறைய டீடாக்ஸ் பண்ணுறக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். ஸோ டாக்ஸின்ஸ் நிறைய இருந்ததுன்னா உடலில் முகத்தில் ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். இப்போ டாக்ஸின்ஸ் உடல்லேருந்து வெளியேறுவதற்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உறக்கம் ரொம்ப முக்கியம். தண்ணீர், நல்ல தண்ணீர் குடிக்கணுங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது நீங்கள் குடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி தண்ணீர் குடிக்கும்போது உடல்ல இருந்து கழிவுகள் வெளியேறுது. இதில் முக்கியமாக ஃப்ரூட் ஜூஸஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு விட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு ரொம்ப முக்கியம், சாத்துக்குடி ரொம்ப முக்கியம், திராட்சை. ஸோ ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவாக இருக்கணும்னா உங்களுக்கு விதையோடு இருக்கக்கூடிய கருப்பு திராட்சையை நீங்கள் சாறாக எடுத்து பயன்படுத்தலாம். அவ்வளவு நன்மை அதில் இருக்குங்க. ஸோ கருப்பு திராட்சையை நீங்கள் சாறாக பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுது, உங்களுடைய இதயமும் சரி கல்லீரலும் சரி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது வாரத்துக்கு 2-3 முறையாவது திராட்சை, நல்ல கருப்பு நிறத்தில் விதைகளோடு இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை, ஸோ பிளாக் கிரேப்ஸோட ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் தினமுமே இதை குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் வெள்ளரிக்காய் சாறு குடிக்கணும். அதனோடைய நீங்கள் எலுமிச்சை சேர்த்து குடிச்சிட்டே வரணும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது 3ம் சேர்த்து ஜூஸ் மாதிரி குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் வெளியேறி சருமம் பொலிவாக இருக்கும். அதே வெள்ளரிக்காய் சாறு எடுத்து நம்ம உருளைக்கிழங்கு சாறு எடுத்து 2மே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 2-3 நிமிஷத்தில் அது உலர்ந்துடும், காய்ஞ்சிடும், திரும்பவும் அப்ளை பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு 10 தடவை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நிற திட்டுக்கள் மறையும், அதாவது கரும் புள்ளிகள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ வெள்ளரிக்காய் சாறு, உருளைக்கிழங்கு சாறு ரெண்டுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய முகம் பொலிவாக சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை தாண்டி முகத்தில் வேறு என்ன அப்ளை பண்ணலாம்? உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க பண்ணுறது, எந்த க்ரீம் போட்டாலும் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிடுது, இதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக பாதாம் ஆயில். ஸோ நைட்டு நீங்கள் தூங்கும்போது கொஞ்சம் பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து கைகளில் தொட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ கண்களை சுற்றி நல்லா கருவளையம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா, அது சரியாகிறதுக்கு கண்களை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணுங்க. ஸோ கண்களை சுற்றி அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். கழுத்தை சுற்றி கருமை நிறம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதற்குமே இந்த பாதாம் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டெய்லி ரெகுலராக இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம ஆலோவேரா, கற்றாழை ஜெல் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ கற்றாழை ஜெல் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தில் அந்த பொலிவு வந்து வர ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்னங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், ஃபேஸ் பேக். நல்லா பியூர் சாண்டல் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லது. ஸோ சாண்டல் பவுடர் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதனோட கஸ்தூரி மஞ்சள், கோரை கிழங்கு பொடி, ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லைங்களா அதனோட பொடி, மூன்றுமே ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் ரோஸ் வாட்டர், கொஞ்சம் ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பொலிவாக இருக்கணும் முகம். வந்து ஒரு சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், கருந்திட்டுகள், டெட் செல்ஸ் எல்லாமே மறையணும்னா இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு சிறந்தது. ஸோ சந்தனம் சேர்ந்து இருக்கு இல்லைங்களா, அதனோட கொஞ்சம் மஞ்சள், கோரைக்கிழங்கு, ஆரஞ்சு தோல் பொடி. பொதுவாகவே ஆரஞ்சு தோல் பொடி பார்த்தோம்னா சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வெளியேற்றக்கூடியது. அப்போ ரெகுலராக அதை நீங்கள் டெய்லியுமே ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு வரலாம். ஸோ ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நம்ம சொன்ன மாதிரி வெள்ளரிக்காய் சாறு, உருளைக்கிழங்கு சாறு இது ரெண்டுமே ஒன்றாக சேர்த்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை டெய்லியுமே ஒரு 1/2 hour இதுக்காக நம்ம வந்து கரெக்டாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரும்போது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அந்த கரு வளையம் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக சித்த மருத்துவத்தில் சந்தனாதி தைலமும் இருக்குது. நைட்டில் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக சந்தனாதி தைலமும் நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கருவளையம், கரும்புள்ளி நமக்கு மறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.